ஒரே மாதிரி கிடைக்குதுன்னு தெரியலையே. எல்லாம் குழுவுல சேர்ந்துக்கிறாங்க. குழுவுலையா? என்ன 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 அப்படி சொல்லிட்டு இருக்கிற? என்ன குழுவுல சேர்ந்துக்கிறாங்க? மகளிர் குழுவுல சேர்ந்துக்கிறாங்க. குழுவுலையா? குழுவுலையா? மகளிர் குழு 10 பேர் சேர்ந்தா ஒரு செட்டு. ஆமா கூத்துட்டிங்க பாரு, ஆயா மாவ 3 பேரும் ஒரே மாதிரி சேலை. ஆமா. அது தம்பி பொண்டாட்டிக்கு ஒரே மாதிரி சேலை. அப்படியே பார்த்தா சவுந்தருக்கு அதே மாதிரி சேலை. அதே இதுக்கு அதே மாதிரி சேலை. இதுக்கு அதே மாதிரி சேலை. அப்படியே அமைஞ்சு போச்சு. எல்லாமே அப்படி அமையோட சந்திராய பெருமாளுடைய அருள். ஆயா நீ கொண்டு வந்திருக்கு குடி. உண்மையான பெற்றவார்த்தை. நீயா நீ பேசாம போறாயா? யாருக்கு எப்படி இது என்னமா போய்விட்டு நீயா போய் உட்காரையான்னு சொன்னது ஒரு தப்பா? அண்ணா அண்ணலகா எழுது தூரு வெம்பலகா காத்தால ஓம்பலகி யாரடா கேட்டேன்? மான கட்டணும் நீங்க கட்டணும் சூடு கட்டணும் சொல்ற நான் கிட்ட நார்ம வச்ச தலைவர் பத்த தேவடைய பத்த பையனே ஆள பார் மூஞ்ச பார் மோகரி பார் ஏச்சி கூத்தியா பத்த விளக்கு பார் பிஞ்சு போயிரு சீமாத்தல சுடு சாக்கறது இந்த புண்டைக்கு உன்னை யாரடா கேட்டேன்? யாரடா கேக்குற நீ? ஐயோ ஐயோ குழந்தைகாரா ஓய்
அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டான். இனிமே உசுரோடு இருக்க மாட்டேன். சீக்கிரம் ஜாவு. நான் உடனே இனிமேல் உசுரோடு இருக்க போறேன். இல்லை, நான் நேராக போய் தங்கவேலு கொட்டையை தின்னு விட்டு சாக போகிறேன். ஏய் தங்கவேல் கொட்டை திங்க வேண்டாம். மூணு பக்கம் செத்து போயிடுவேன். தங்கவேலும் செத்து போயிடுவேன். ஒரு பொம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கடா. கூட பிறந்த பொம்பளைய அக்கா தங்கச்சியாகவும் ஒரு கட்டின மனைவியாகவும் ஒரு பெத்த தாய் போல நினைக்கணும். ஆமா, அதாவது ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடுறாங்க கூடாது. பொம்பளைங்கிறவ பூமாதேவி பொறுமையின் பொக்கிஷம்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு பொறுமை ஏண்டி மணிப்பரிசு மாதிரி வாய வச்சுட்டு ஜிப்பு போன மணிப்பரிசு இப்படிதான் இருக்கு. அது மூடாது, திறந்துகிட்டு இருக்கு. தலைவர் பையன் வாய் மணிப்பரிசுங்கிறாங்க, நீ கேட்க மாட்டீங்க. எங்க போய் அவங்க கேட்கறதுக்கு வாய இருக்கிறது அப்படிதான். பெருமாள் கொடுத்தது அப்படி. ஆமா கட்டி ஏழுமலையா அவர் ஏழுமலையா கோவிந்தா அவர் அதுவும் இல்ல. பெருமாளே அவரும் இல்ல. செங்காய பெருமாளே அவர் தான். உனக்கு எல்லாம் கண்ணு இருக்குதா இல்ல டூருக்கு போயிட்டியா? ஏன் போக சொல்ற? அவரு டூர் போயிட்டு உனக்கு என்ன வேலை? என்னங்க ஒரு பெண்களை கண்டால் அழகாக பாட்டு. ஏய் நீ போடா. உனக்கு என்ன லவ் பண்றப்ப நீ ஓடுவான்னு என் கூட்டுக்காரன் என்ன கேட்கத்தான் செய்வா அப்படி. ஆமா, அவன் வீட்டுக்காரன் எல்லாம் அங்க வச்சுக்கணும். இங்கெல்லாம் வந்தா எல்லாம் ஒண்ணுதான். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. உடலழகே ஊருக்கே காட்டக்கூடாது, தெரிய மாட்டக்கூடாது, அதுக்கு மேலே சிவப்பு காயம் தீர்க்கக்கூடாது, ஏன் உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. நாளுக்கு நாள் நாகரீகமாகிறது போது அறியாமல் தான் மாறிக்கிட்டாத தப்பேது. உட்கார ஓடி சும்மாடா. என்ன மணி அடிக்கிற? எனக்கு இந்த பாட்டுல வேண்டாம். லேட்டஸ்ட் புது பாட்டு குத்து பாட்டா ஒண்ணு பாடு. குத்து பாட்டா குத்து பாட்டோட அப்படிதானே கேட்டேன். கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே ஐயோ செத்து போட தாய் ரெண்டு சேர்ந்து ஆமா சேர்ந்ததுதான் சேரலையோ. ஐயோ ஊர்ல கல்யாணம்னா திண்ணையில கிடக்கிறவன் திணறான். அது மாதிரி அவன் திணறிக்கிட்டே கண்டுக்காத. அது சேர்ந்ததுதான் சேரலையோ. ஐயோ இந்த செவத்து பொண்ணு நெத்தியிலே செவத்த பொண்ணு நெத்தி அட கடலை கொள்ள ஓரத்திலே வாங்கி வச்சிய சிறுனா போட்டு செத்து போட உட்கார. இவங்கிட்ட எங்க போய் லவ் பண்ற? அது சேர்ந்ததுதான் சேரலையோ. வண்ண முக நெத்தியிலே பக்கத்துல அப்பதான் டச் பண்ணலாம். இத வண்ண வண்ண ஏண்டி மணி பரிசு வாய்க்காரி கறிக்கடை எல்லாம் போடுறாங்களே பண்ணக்கோழி வெள்ளை வெள்ளையா இருக்கு. அதுல வெள்ளை வெள்ளையா பண்ணக்கோழியா இருக்கு. நான் பண்ணக்கோழி, இது கருக்கோழி. ஆமா நான் தான் கருங்கோழி. நீ கறிக்கோழி. நான் தான் கருங்கோழி. அப்படியே ஏத்தி எண்ணெயில வச்சு விட்டு சாப்பிட்டு கிழிச்சு வச்சிருவேன். நாங்க கிழிப்போம் தற்போம். உங்களுக்கு என்ன பேசாம மாபெரும் தெய்வீக சபை தேவலோகத்தில் கூடினால் இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ஒரு ராஜ புண்ணியமான சபை. இன்னும் நாட்டுக்கு நாடு மகா நாடு, பேரு புகழும் சிறந்த அழகு திரு தாய் திருநாடு. இந்நாட்டின் பெயர் என்ன?
ஐயோ சாமி என்னமோ என்ன பேருங்க புளியம்பட்டியா பெத்தாம்பட்டி. நாளைக்கு சம்பளத்துல அங்க தான் போய் நிக்கணும் புளியம்பட்டி. யார் புளியம்பட்டின்னு சொன்னாங்க? அம்மா பெத்தாம்பட்டி ஸ்தலம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. சரி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் இன்னும் சென்றாய பெருமாளுக்காக புரட்டாசி 2ஆம் கிழமையை முன்னிட்டு நாடகம் வைத்தவர் யாரு? அதான் அவங்க உட்கார்ந்துருக்காங்களா? அவங்க பேரு அவங்க பேருதாமா அந்த பேப்பர்ல இருந்தாங்க. அந்த பேர் சீட் எடுத்தியா? இல்ல இன்னும் அது எவ்வளவோ அதிகமா அவர் சீட்டு போட்டுனா தானே எடுக்கிறதுக்கு. நல்லா ஓடுறியா? எங்க சீட் எடுக்கிற மாதிரியா விடுறாங்க. 100 ரூபா போட்டா அவங்க 500 ரூபா போட்டு எடுத்துக்கிறாங்க. படிச்சவரா குடிச்சவரா? குடிச்சவர். இதுல எல்லாம் யாரு பெற்றாங்கன்னு தெரியல, யாரு செஞ்சாங்க. இன்னும் சென்றாய பெருமாளுக்காக சிவதாபுரம் பனங்காட்டை சேர்ந்த இன்னும் சக்கிவேல் அவர்களும் பிரேமா அவர்களும் தேவிகா அவர்களும் புனிதா அவர்களும் மாலதி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவற்று பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆண்டவனுக்கு வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணமாக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? குசல நாடகம். அது வைக்கலான்னு அவங்க குசலம் பேசிட்டு அட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த நாடகம் ஒரு பக்தியில சிறந்த நாடகம். என்றும் 16 ஆயுள் பெற்ற பக்த மார்கண்டேயன் பிறப்பு. அதே பொறுப்பு. ஆமா. நாடகத்தில் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? வாய் எலிக்காத சாணி கரைச்சு வாயில ஊத்தி. என்னமோ தெரியல, உன்னை பார்த்தல தொப்புளு கீழே புரு புரு புரு. அப்பயே அவர் கொண்ட குழம்பு திங்காங்கன்னு அவர் கொண்ட குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்து, இன்னும் கொஞ்சம் ஊத்து. தொப்புளு கீழே புரு புருன்னா புசு வருதுன்னு அர்த்தம். சத்தியமா நான் குழம்பு ஊத்துறவங்க ரசம் தானே தின்னேன். தட்டப்பயிர் கத்திரிக்காய் அது தின்னவரே அந்த பின்னாடி இருக்கிற சாமியார் தான். அது மட்டும் இல்ல, இந்த பணியில பாராங்க. உண்மையிலே இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா நாம ரொம்ப நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைத்து கலா ரசிக பொதுமக்களும் அவருடைய குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல ஆண்டவர் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். ராமோ அர்ப்பணம். இன்னும் அது மட்டுமல்லாமல் நாம நம்மளுடைய தெருக்கூத்து கலையை இன்று பார்ப்பவர்கள் நாளை பார்க்கலாம், நாளை பார்க்காதவர்கள் நாளை மறுநாள் பார்க்கலாம். அப்படி என்று இந்த உலகமெல்லாம் பரப்பக்கூடிய இன்னும் நம்ம அருமை அன்னாராக விளங்கக்கூடிய தனம் வீடியோஸ். எப்படி நீ சொல்றது அதான் தனம் வீடியோஸ் தெருக்கூத்து யூடியூப் சேனல் இருவரும் நமக்காக வருகை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் எல்லாம் வல்ல பெருமாள் அருள் பெற்று தீர்க்க சுகமாக வாழ வேண்டும். வணக்கம், வந்தனம், நமஸ்தே. கிளவியா அம்மா அம்மா அடியாள மரம் என்ன பின்னாடி கழுத நம்ம பாட்டு அவ்வளவு மோசமா. அம்மா அடியாள
கழுதுக்கே பிடிக்கல உன் பாட்டு. அம்புட்டு மோசமாவே இருக்கு நம்ம பாட்டு. ஏய், அம்மாவும் அக்காவும் ஆயாவும் இல்ல. என்ன பார்த்தா வயசான கிழவி மாதிரியே தெரியுது. இல்ல. அப்படியே பல்ல உடச்சு விட்டு தெரிஞ்சுக்க. இந்த பொச்சி தொடைக்கிற கையில என்ன தொடப்படாது. ஆமா, யார் நீ? என்ன பேர்? என்னுடைய பெயரோ தெய்வக்கண்ணி. தேவப்பண்ணியா? என்ன தேவப்பண்ணி? அவரே தள்ளவேறி போயிட்ட. தேவப்பண்ணி இல்ல, தெய்வக்கண்ணி. வெள்ளப்பண்ணியா? கருப்பு பண்ணி பார்த்துருக்கோம். பேசுவியா? நல்லா இருக்குது. ஆள் மாறிக்கிச்சு. அடிக்கிறது இல்லையா? ஆம்பளை அடிக்கிறதுல பொம்பளை தான். என்ன செய்யறது? தேங்காய் மட்டை உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு போவேன். எதுக்கடி துடிக்குது? அத்தமாவளே ஒத்தைக்கு ஆமா, தேவப்பண்ணியாக தெய்வக்கண்ணி. தெய்வக்கண்ணின்னு 2 உதடு ஒட்டணும். உதடு ஒட்டு சொல்லு. ஆமா, இன்னும் பேசாதா? என்கிட்ட பேசாதடா. நான் ஒரு நோவாளி உனக்கு ஆயா உனக்கு ஒரு கதை எண்ணெய் கொடுத்துருவான். கொஞ்சம் கடுகு வாங்கி ஆச்சு தின்னு போட்டு போ. தேவக்கண்ணியாக நீ. தெய்வக்கண்ணி. தெய்வக்கண்ணி. ஏன் உனக்கு தொங்குது? கல்யாணம் வாயா ஒண்ணு பெக்கும் போது அப்படி பாலை ஊத்தி என்ன பெக்கல செஞ்சாங்க. ஆமா, தேவக்கண்ணியா? அப்படி இருக்குது. தேவக்கண்ணியா? அப்படியே தூக்கி சொல்லட்டி எஞ்சனா. ஏய், துணி விடு, துணி விடு, துணி விடு. ஏய், துணி விடு. ஏய், துணி விடு, துணி விடு. நான் எப்படி பிறந்தேன்? என் தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்த? எதுல பிறந்த? நீ தப்பா நினைக்கூட. ஒருத்தர் வரத்துல பாக்குறாங்க, தவத்துல பாக்குறாங்க. ஆமா, நீ முன்ன வரமா வாயை பிறக்கும்போது அதை அறுத்து வச்சு வாயில கட்டி போடுவாங்க.
பிறந்தீங்களே எப்படி பிறந்தீங்க? அதையே தேவாதி தேவர்களும் அசுராதி கூட்டங்களும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள். சரி, எதற்காக தேவாமிர்தம் கிடைஞ்சாங்க? கையை உடைச்சு மணிக்கட்டோட ஜாக்கிரதையா இருந்துட்டாங்க. என்ன இப்ப தப்ப தவறு ஆகி போயிடுச்சு. ஏதாவது தரலான்னு நினைச்சேன். சரி சொல்லு. நீ வேணாம். தூர்வாச மகாமுனிவராகப்பட்டவர் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். எப்படி? என்ன ஊர்வாசர் என்ன சொன்னாரு? தூர்வாசர் என்னை மதிக்காமல் இருந்தபடியால் நரை திரை மூர்ப்பு பிணி என்று சொல்லக்கூடிய அனைத்து நோய்களும் தேவர்களுக்கு அணுக வேண்டும். அதாவது தூர்வாசரை தேவர்கள் மதிக்கல. ஆமா, அதனால என்ன மதிக்காதவங்களுக்கு நோய் வருட்டு அப்படின்னு நரை திரை மூர்ப்பு பிணி இப்படி என்று சொல்லக்கூடிய நான்கும் அணுக வேண்டும் என்று சொல்லி தூர்வாசர் சாபம் கொடுக்க அண்ணனாகப்பட்ட பெருமாளிடம் சொல்ல எங்க இன்னும் ஆதி பரந்தாமனாக விளங்கக்கூடிய எம்பெருமாள் தேவ அமிர்தம் கிடைக்க வேண்டும். இந்த பிணி பீடையெல்லாம் போகிறதா தேவர்கள் அமிர்தம் கிடையாது. அமிர்தம் கிடைந்து அந்த அமிர்தத்தை புசித்தால் மட்டுமே அந்த சாபம் நீங்கும். ஓ, தேவ அமிர்தம் கிடைச்சு அந்த அமிர்தத்தை பிசுக்கணும். திருப்பார்கடலை ஒரு பாண்டமாக வைத்து மந்தர்கிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாக வைத்து சந்திரனை தூணாக தரித்து ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக பூட்டி தேவர் ஒரு புறமும் அசுரர் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கிடைந்தார்கள் கடல்ல. ஆமா, அப்படி தேவ அமிர்தம் கிடைக்கும் பொழுது அந்த அமிர்தத்தின் வழியாக முதலில் என்ன பிறந்தது? ஊருக்கு போய் அதாவது தேவாமிர்தம் கடையிறப்ப அதுல என்ன பிறந்தது? கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் என்றால் மரம். ஆமா, காமதேனு பசு, இன்னும் 32 படி உள்ள சிம்மாதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாரை என்ற பெண்ணும் அதிலே பிறந்தாள். இவங்க ஒவ்வொன்னா கடைய அதுல ஒவ்வொன்னும் எந்திரிச்சுக்கிட்டே இருக்குது. பெண்களிலே முதலில் பிறந்தவர் யார் தெரியுமா? பொம்பளைங்களை பிறந்தவங்க யாருன்னு மூதேவி. மூதேவி நான் பொம்பளை இல்ல ஆம்பளையா? என்ன போய் மூதேவி மூதேவி என்றால் ஒரு பெண்ணு. முதலாக மூதேவி என்று சொல். அந்த அம்மா தான் நல்லது. உலகத்திலேயே அந்த அம்மாவை கெட்டதா நினைக்கப்படாது. மூதேவி என்றால் என்ன தெரியுமா? அதுதான் தூக்கம். ஆமா, ஏன்னா ஒரு வானு சொன்னா வரமாட்டா ஒருத்தி, வராதேன்னு சொன்னா வருந்து வருவாள் ஒருத்தி, வருந்தினாலும் வருந்தாவிட்டாலும் நம்மை தேடி வருவாள் ஒருத்தி. அந்த அம்மா வந்தா போதும். நாம வருந்தனாலும் வருந்தனாலும் எனி டைம் நம்ம கூட இருப்பவ நல்லவங்கிட்ட இருப்பா, கெட்டவங்கிட்ட இருப்பா. நீ யாருகிட்ட இருப்ப? சரி, அப்படியே மூதேவி பிறந்தது. இரண்டாவது ஸ்ரீதேவி, கலைமகள், அலைமகள், மலைமகள். நாங்க 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்தோம். அப்புறம் 60,000 கன்னிஸ்திரிகள் பிறந்து நாங்கள் 7 தெய்வ கன்னிகளும் பிறந்தோம். இது அந்த தேவ கன்னிகள் இந்த 7 பேரும் நீங்க அதுல பிறந்தோம். சப்த கன்னிகள் அதில் பிறந்தவர்கள். செத்த கன்னிகளுக்கு செத்த கன்னிகள் ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய இடையூறு பேச்சுறானவ என்ன சொல்லு பாக்க. நீ நல்லா கேளுங்க, நல்லா யோசிச்சு கேளு. சொல்லு. சப்த கன்னிகள். செத்த கன்னிகள். ஏதோ ஒரு கன்னி கூட அப்புறம் பிறந்து தெய்வ கன்னிகள் பிறந்து நாங்கள் யாரிடம் அடைக்கலமாக இருக்கிறோம் தெரியுமா? முட்டை வைப்பியா? எங்களை பாதுகாப்பவர் யார் தெரியுமா? யாருக்கிட்ட நீங்க என்ன செய்வீங்க? உங்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறது யாரு? டிப்பர்கணுமோரையா? அடியே, நாங்கள் யாரிடத்தில் அடைக்கலமாக இருக்கிறோம் தெரியுமா? தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவ கோமானாக விளங்கக்கூடிய இன்னும் தேவேந்திர மன்னனிடத்தில் நாங்கள் பரதநாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள். தேவேந்திர மன்னங்கிட்ட நீங்க போய் ஆட்டி காமிப்பீங்க. நாங்கள் பரதநாட்டியம் ஆடியம் என்றால் பதறிக்கிட்டு ஓடணும். ஆமா, 1000 கண்கள் பார்ப்பதற்கு வேண்டும். நாட்டிலே சிறந்தவள் நீ மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு நின்னு வையி, அவர் அந்த இடத்துலயே விழுந்து செத்துடுவார். உன்னுடைய அழகுல மயங்கி. அப்படி தெய்வ கன்னிகளாக நாங்கள் இருந்தாலும் அம்மம்மா மாதத்தில் ஒரு நாள் கோயில் அப்படியெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடாது. எந்த பொம்பளையா இருக்கிற மாதத்துக்கு ஒரு தடவை வரலாமா? அது இல்லடா, பொம்பளைக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? மாசத்துல ஒரு நாள். ஏன் வீட்டுக்கு 2 நாள் இந்த லீவா? என்ன மாசத்துல ஒரு நாள்? பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து
மாதத்தில் ஒரு முறை நாங்கள் தெய்வ கண்கள் தெய்வ பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் நூலேணி மார்க்கமாக பூலோகம் வருவோம். நூலேணியில நீ ஒரு குசு விட்டாலே அது வர முடியுமா? நூலேணி மார்க்கம் என்றால் ஆகாய மார்க்கமாக நீங்க எப்படி வேணா வரலாம். யாரு கண்ணுக்கும் தெரியாத வர்றது. ஆமா, அப்படி லேசா வரும். நீங்க எப்படி பூமிக்கு வந்து என்ன செய்வீங்க? மாதத்தில் ஒரு நாள் பூமியில் வந்து நந்தவனத்தை எல்லாம் விளையாடி விட்டு ஜாலியாக மகிழ்ந்து விளையாடி விட்டு செல்வோம். நந்தவனத்துல வந்து அப்படி இன்றைக்கு நான் பூலோகம் போகணும். இன்னைக்கு மாசத்துல முதல் நாள். ஆமா, இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள். சரி அண்ணா ஏறலாமா? நான் ரெடி. நீ வாய பேசாம வாய தோற. ஏறலாமா? நான் ரெடி. நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? கத்தி விட்டுது. நான் ரெடி. நீ ரெடி என்ன சொல்லு. எதுக்கு? எங்க எங்க சின்ன புடி நடக்கணும். நான் நினைச்சது பெருசா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய கணிப்பு தவறு போல இருக்கு. அது இல்ல. நூலேணி மார்க்கத்துல ஏறலாமா? நீ ஒரு அதுக்கு முன்பதாக ஒரு சேர்னா அப்படியா? அக்கா ஒருத்தர் இருக்கிறா. ஆமா, யாரும் எங்க அக்காலை கூட அவ பேரு தெய்வமாதன். உங்க அக்கா இருக்கிறா? ஆமா, எங்க அக்காலை மறைத்து கொண்டு வா. இது வரும் நாங்க தேவலோகம் பூலோகம் போகணும். நான் போய் விழுட்டா அங்கெல்லாம் விழுகாத. பைபாஸ்ல போய் விழுந்தீங்கன்னா தார் ரோட எந்த நேரத்தில் பேசாங்கன்னு தெரியல. இப்பொழுது இல்லையா? மூடிட்டு போ. மீண்டும் ஒரு தேவக்கண்ணி வருவிதம் காண்க. மூடிட்டு போயிரு. என்ன கூடவா போறது? அண்ணாங்கிற எனக்கு தமிழிலே பிடிக்காத வார்த்தை பொம்பளைங்க அண்ணான்னு கூப்பிடுறது. ஏன் கோவப்படுறீங்க? அண்ணான்னு கூப்பிடு. எனக்கு அண்ணான்னு கூப்பிட்டு எனக்கு வகுத்தால போற மாதிரி இருக்கு. என்னன்னு கூப்பிட்டு நானு ரெண்டு மா போடு. மாமா கோமாளி மாமா. என்ன வந்து பிடிக்கிற நீ? என்ன கட்டி பிடிக்கிற? பொம்பளைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தெரியுமா? அப்படின்னா என்ன எங்க பின்னாடி காத்து போயிருச்சு.
நல்ல பால் டிக்கேஷன் இல்லாம சர்க்கரை இல்லாம ஒரு டீ கொண்டு வந்து சுடு தண்ணி டீ தான் கேட்டாங்க. எங்க சாமியாருக்கு ஒரு டீ வேணும். ஏமா அண்ணா அம்மா அண்ணா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என் பேரு சொல்லி கூப்பிடு. என்ன பேரு? என் பேரா? என் பேரு இதெல்லாம் என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? எலிபுண்டை. எலிபுண்டே சொல்லு. எலிபூண்டே நல்ல பேரா சொல்லு. உள்ள உடனே இது சொல்ல முடியாது. எலிபூண்டே சொல்லு. எலிபூண்டே அதுதான் என் பேரு. அண்ணா நம்மளுக்குள்ள சண்டை வேண்டாங்க. ஆமா வேண்டாம்பா, சண்டையே வேண்டாம். வேணவே வேண்டாம். நாம என்ன செய்யலாம்? நாம 2 பேரும் ஒத்து போயிடலாம். நான் ரெடி, நீ ரெடியா? ஒன்னா பிறந்தா அம்பளுக்கு காயா இல்ல பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? அடிக்கடி பாவாடை மேலாடை எல்லாமே உனக்கு கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதா இல்லையா? புத்தி இருக்குதா இல்லையா? பாடுவியா? பாட மாட்டேன். நீ அண்ணா நாங்க எப்படி அடி குறுத்து சிரிச்சவளே அடி குந்திக்கிட்டு இல்ல வேண்டாம், அதெல்லாம் பேசக்கூடாது. பாப்பா என்னமோ தெரியல, உன்னை பார்த்த உடனே நெஞ்சுக்குள்ளே இன்னாரென்று சொன்னால் தெரியுமா? அது கிழிஞ்சு போன பழைய துணிய உள்ள வச்சிருக்கேன். என்னமோ அங்க வச்சுக்கிட்டா போல. பொம்பளைங்களுக்கு இருக்கும் பழைய துணி இல்ல, அது பழைய துணி இல்லையா? அப்பவே யோசிச்சேன் கொரோனாதா என்னடா கெட்டு போன கை மாதிரி அதான தொட்டு பாக்குற தாயேலி தெரியுமா? நாம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். ஆமா, இவ்வளவு அழகா லட்சணமா இருக்கிறீங்க, நீ யாராப்ப? நீ யாராயா இருப்பாய்? அப்படி கேளுங்க விளக்கமா. உங்களுக்கு இருக்குது வந்து பாரு. கடவுளே அண்ணா, நாட்டுக்கு நாடு மகா நாடு என்ன அயிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி செண்டாய பெருமானுக்காக பிரேம அம்மா குடும்பத்தார் ஒன்றாக சேர்ந்து இன்று வேண்டுதலை காரணமாக அந்த எம்பெருமானுக்கு நாடகத்தை நடைபெறுது. சத்தியா தலையில்லாம வாழாடுமா? ஆமா, அந்த அண்ணன் பேர் என்ன? முன்னாடி வந்து இல்ல இவ்வளவு சோறு தண்ணி இல்ல சொன்னீங்க. நான் சோத்த தின்ன, இவ பிரியாணி தின்ன. சரி, சக்திவேல் அண்ணா அவர்களும் இன்னும் பிரேமக்கா அவர்களும் இந்த எம்பெருமானுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அல்லவா? அது நிறைவேறின காரணத்தினால் இன்று பையன் வேணும்னு மடியேந்தி பிச்சை கேட்டாங்க. சென்றாய பெருமாள் அருளால பையன் பிறந்துச்சு. அதுக்காக தான் இந்த எண்ணும் 16 ஆயுள் பட்டம் மார்கண்ட நாடகம் வச்சிருக்கிறோம். அந்த எம்பெருமானுக்கு வைத்த வேண்டுதலை காரணமாக, அதாவது புத்தக சாணை எங்களுக்கு வேணும் அப்படி என்று சொல்லி குழந்தை செல்வோம் வேணுமென்று அவங்க ஆண்டவன் இடத்துல முறையிட்டாங்க. அதனால பையன் பிறந்தாரு. ஆமா, அவருக்கு மணிகண்டன் பேர் வச்சாங்க. மணிகண்டன் என்று பேர் வைத்து நாளைக்கு குஞ்சு கல்யாணம். அது வந்து நம்ம இடத்துல மணிகண்டன் பேர் கல்யாணம் இருக்குதானா? நீ நான் கூட செஞ்சு இருக்கிறேன். அப்படி ஒரு பேரை வச்சு
இந்த எம்பெருமானுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். குறுக்க பேசி யானை பிடித்தார். நீ பேச வேற மறந்துடுவ. சொல்லு. அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். சரி, நான் யாருன்னு சொல்லட்டுமா? என்ன பேரு? அதாவது என்னமோ தெரியல, உன்னை பார்த்ததுன்னு எனக்கு எப்படியோ இருக்குது. என்னன்னு தெரியல, நினைப்பே வேற விதமா இருக்குது. என்னுடைய பேரோ அதாவது தெய்வ கண்ணி. நீயும் தெய்வ கண்ணி தானுங்களா? நீ பிறந்தது எப்படி? நீங்க பிறந்தது எப்படி? அப்பா அம்மா யாரு? அதை கேட்ட அண்ணா 10 மாதம் வயது சுவராடி என்னை ராரி ராரி என்று என்னை தூரி தூரி என்று வருத்தமில்லாத சுமையாக பெற்றார்களா? லாரி லாரின்னு தூரி தூரி ராட்டம் தூரியா? அதுலயே பெத்தா எங்கேயும் லாரி லாரின்னு பெற்றிருக்கிறாங்க. அது இல்லைங்க, அதாவது ஒரு தாய் தந்தை இல்லாமல் நான் பிறந்தவன். ஓ, செனமூசியை போட்டு பெற்றிருப்பாங்க போல. அதான் என்ன சொல்றீங்க? இந்த எருமைக்கு போடுறாங்களா அந்த சென, அந்த மூசி போட்டு பெற்றதா? ஐயோ, அது இல்லைங்க. இதாயா? நான் பிறந்தது எப்படின்னு சொல்றேன், கேளுங்க. அந்த தேவாதி அந்த
எப்படி பிறந்தேன்னா அண்ணா தேவர் ஒரு புறம் அசுரவாதி கூட்டு ஒரு புறம் என்று திருப்பார் கடலை பானையாக வைத்து சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் அணக்கயிறாக செய்து தேவர் ஒரு புறம் அசுரவாதி கூட்டு ஒரு புறம் என்று அமிர்தம் கடந்தாங்களாம். குனிய வச்சா தயிர் கடையிற மாதிரி கிடைச்சாங்க. அந்த பானையை வைத்து தேவரும் அசுரவாதி கூட்டம் சரி ஒரு வருமா நின்று அமிர்தம் கடைந்தாங்களாம். அப்படி அமிர்தம் கடையும் பொழுது அந்த பானையில அப்படியே அமிர்தம் பொங்கி வந்துதான். ஆமா, அப்புறம் அந்த அமிர்த வழியாக நான் தோன்றினவள். அமரம் இல்ல, அமிர்தம். அமிர்தத்தில் நீ மட்டுமே வேற யாராவது? அப்படி அமிர்தத்தில் நான் பிறந்து நாங்கள் யார் யார் பிறந்தோம்? குழந்தை ஒண்டியா பிறக்குமா? நீங்க எத்தனை பேருண்ணா? 3 பேரு. யார் யாரு? பெரியவன் வேட்டிய கிளி, இளையவன் சட்டைய கிளி, அப்புறம் நான் கோமணத்து கிளி. என்னது பச்சை கிளி, உனது செத்த கிளி. உன் கிளி சீட் எடுக்காது. இப்படி நாங்க 3 பேரு கிளி கிளி போறோம். ஆமா, அப்படி அந்த அமிர்தத்துல நான் ஒருவள் மட்டும் நான் பிறந்த நான். நாங்கள் யார் யார் பிறந்தோம்? அண்ணா அவனா நீ? நான் அவனில்ல. என்னப்பா கை தட்ட கூடாதா உங்கள்கிட்ட? இது இந்த இதில் தான் இப்படி இப்படி தட்டி தட்டி காசு கிளாஸ் பண்ணிட்டீங்களா? ரெடியாகிட்டு இருக்குது. எப்படி ஜென்மத்துக்கே நல்லா இருக்கா? நீங்க வந்தீங்கன்னா நீ ஆயிடுவேன். எத்தனை பேர் போறீங்க? அடி கூடி நல்லா
அந்த தேவாமத்துல தேவர்கள் எல்லாம் தேவாமதம் கிடைஞ்சாங்க. அப்படி தேவாமதம் கிடைஞ்ச சமயத்துல நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? ஏய் சொல்லி ஆகணுமா? சொன்னாதான் நாளைக்கு சம்பளம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. அண்ணா பக்கத்துல வராதாயா? ஏன் உன் மேல கருவாடி வாடகை அடிக்குது. கருவடை விக்கிறேன். ஓய் இல்லைங்க, அதுக்கு நோட்டுதான் உடக்கியா இருக்குமா? புரியலண்ணா, தேவர்கள் அமிர்தம் கிடைந்தாங்க. சரி, அப்படி அமிர்தம் கிடையும் பொழுது அந்த அமிர்த வழியாக முதலாக ஒரு மூதேவி பிறந்தது. சரி, அப்புறம் நீ பிறந்த அப்புறம் அப்படி மூதேவி பிறந்த பிறகு இரண்டாவது ஸ்ரீதேவி பிறந்தது. ஸ்ரீதேவினா யாரு? அண்ணா அப்படி படுத்தது படுத்துன ஒரு 2 மணி நேரம் படு. அவர் சரியா போய் உழைக்கும். சத்த கன்னிகள் 7 பேர் இருந்தாங்க. யார் யாரு? அமைதி அமைதி அமைதி. சத்த கன்னிகள் 7 பேர். ரம்பை, ஊர்வசி, மேனகை, ரதி, ரவிதேவி, அதாவது பக்கத்து வெள்ளாடு, பாரிஜாத மலரு, நீ பேசுவா. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பேசுவாங்க அப்படி சட்டகன்னிகள் நாங்கள் 7 பேர் பிறந்து நாங்கள் சந்தோஷமா இருக்கணும். சரி, எங்க இருக்கிறீங்க? தெய்வலோகத்துல இருக்கிறோம். அங்க என்ன செய்கிறீங்க? அங்க கரெக்டான கேள்வி. அப்படியே கேட்பேன். அங்க என்ன செய்றீங்க? அங்க நாட்டியம் ஆடுவோம். நாட்டியம் ஆடுவாங்க. யாருக்கு முன்பதாக? தேவருக்கு முன்பதாக நாட்டியம் ஆடுவோம். அவர் ஏதாவது கலக்கி தரைச்சி இருக்கிறப்போ நீங்க அவங்களுக்கு முன்னாடியே ஆட்டி காமிச்சிருக்கீங்க. ஆட்டி காமிக்கிறது இல்ல, ஆடி காமிப்போம். ஆடி காமிப்பீங்க. ஆமா, எங்களுடைய நாட்டியத்தை பார்த்து விட்டு பொண்ணும் பொருள் பரிசாக வழங்குவார். நீ போன வருஷம் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஆடி ஆடிதான் இப்படி அழிச்சு உடம்பு குறைக்க சொல்லிவிட்டாங்க. குறைக்க சொல்லிவிட்டாங்க. உடம்பு கேட்டாங்களா? கொழுப்பு அதிகமா இருக்கு. அண்ணா அப்படி பிறந்து ஆனா தினந்தோறும் எங்களுக்கு என்ன வேலை? தேவருக்கு முன்பதாக நாட்டியம் ஆடுவோம். இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா? எங்க அக்கா கூப்பிட்டு இருக்கிறாங்க.
மனுஷனா இங்க பக்கம் வந்தா இல்ல, நீ ஒரு மனுஷனா நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல இல்ல கொஞ்ச நேரம் அறிவு இருக்குதா இல்லையா கம்பெனிகளை வந்து மேல ஏறி எப்படி ஆரோட திருத்திருப்பேன் அடடே தண்டையில தறி கூட்டு விடுந்தவன எதுக்கு அப்படி வந்து ஏறுற உன் தண்டை எவ்வளவு பெருசா இருக்கும் அதான் மடிச்சிட்டே இருக்கணும். ஆயா நீ படனாவே இருக்கு நான் பெருமாள் கோயில் நானு அங்க போய் மணி ஆட்டுறவனாயா எனக்கு அந்த வாரம் எனக்கு எப்படி வார்த்தை